இன்றைக்கு இந்த 6வது அருணபதம் பதிந்த கோவிலிலே கோடோத்சவம் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த பூச்சாத்தி உற்சவம் என்பது நடக்க காரணம் என்ன? அதாவது இந்த வசந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த வசந்த காலம் வசந்த காலம். இந்த காலத்துல ஸ்வேத வர்ணத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் நிறைய வளரும் என்று நமக்கு தெரியுது, பயாலஜிக்கலாவே தெரியுது. இந்த காலத்துல நமக்கு உஷ்ணங்கள், சீத உஷ்ணங்கள் மாறி மாறி இருக்கு. ஆகையினால உபச்சார ரீதியாக ஒரு ராஜாவிற்கு என்னென்னலாம் அவனுடைய தன்னுடைய இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாடிக்கு டெம்பரேச்சர், அது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு எப்படி உபச்சாரம் செய்வா, அது போலவே பெருமாளுக்கும் தாயாருக்கும் உபச்சாரம் செய்யப்படுகிறது. எப்படி? இந்த கோடோத்சவத்தில் நமக்கு நிறைய வியர்வைகள் வரும். எப்படி பெருமாள் வியர்வை வருமா அப்படின்னு கேட்டா, பெருமாள் பரிமளரங்கன், தாயார் சுகந்தவன நாயகி இல்லையா, அப்ப 2 பேருக்கும் வியர்வை வருமா அப்படின்னு கேட்டா இப்படி எடுத்துக்க கூடாது. இதை அவள் செய்யக்கூடிய ராஜாவுக்கு செய்யக்கூடிய உபச்சாரமாக நினைச்சுதான் நம்ம செய்யறோம். ஆராதனத்துல பெருமாளா நினைச்சு செய்யறோம். ஒரு திருவாபரணம் சாத்திரம்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு எப்படி திருவாபரணம் சாத்திரமோ அது போல செய்யறோம். வீதியில பெருமாள் வரைச்சே ஒரு ராஜ கம்பீரத்தோடு எப்படி ஒரு ராஜா வரணும் அது போல சேவிக்கணும். இப்படித்தான் நமக்கு ஆகமங்கள் சொல்கின்றன. அதே போல ஒரு ராஜாவானவன் தன்னுடைய காலத்துல எப்படி கொண்டாடுறான் அப்படின்ற காட்டுறதுக்கு ஆகமங்கள் பல விதிகள் சொல்றது. அதில் இந்த உற்சவத்தையும் பண்ணும்படி சொல்றது. முதலிலே சிரசிலே தாயாருக்கு மகிழம்பூவானது சுத்தப்படுகிறது. ஏன்? மகிழம்பூன்றது நேச்சராகவே மருந்து. இந்த மருந்து தரல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான வியாதிகளும் முதல்ல தீர்றது. அடுத்து தாயார் புறப்பட்டு வெளில வந்ததும் சில் என்று சொல்லக்கூடிய அந்த துணியை நினைச்சு மேலே போத்திக்கிறா. இந்த ஊர்ல இல்ல, வெளியூர்லாம் இங்க நார்த் இந்தியாலாம் போன எல்லாம் இந்த வெயில் காலமா என்ன பண்ணிப்பான்னா அவள்லாம் அண்ணா ஐஸ்ல தோச்சு பெருமாள் தான் மேல போத்தின்றா. அப்படி இவ்வளவு குளிர், அந்த கோடையை கோடையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவ்வளவு பண்ணுவா. அது தாயாருக்கு எப்படி பண்றா, பெருமாளுக்கு எப்படி பண்றான்னா, அண்ணா பச்சை கற்பூரம் கலந்த அந்த ஒரு வாசனையான ஒரு தீர்த்தத்தை நினைச்சு மேல போத்திக்கிறா. அடுத்தது மேலே தரக்கூடிய அப்பேற்பட்ட புஷ்பங்களை சாத்துறா. இது இன்னொரு காரணம்னு சொல்றா. என்ன அப்படின்னா, இத்தனை நாள புஷ்பம் சாத்துறா இல்லையா பெருமாளும் தாயாருக்கும், அதுல ஏதேனும் குறைகள் ஏற்பட்ட அதை நிவர்த்தி பண்றதுக்காகவும் உற்சவம் நடத்துறதாகவும் சில ஆகமங்கள்லாம் சொல்றது. இப்படி தாயார் பூசாத்தி கொண்டு கடைசியாக அந்த துப்பட்டின்னு சொல்லக்கூடிய பெரிய போர்வையை அப்படியே சாத்திக்கிறார். இதையும் நம்ம பார்க்கலாம். இந்த காலத்துல இப்ப வந்திருக்கு, இங்க பண்ணதான் அந்த காலம் யூஸ் பண்றா. ஓல்ட் ஜாக்கெட், சைஸ் ஜாக்கெட்னு சொல்லி மேல அப்படி போத்திப்பா. இதுக்குன்னா அந்த குரு வெப்பத்தை தாங்கறதுக்காக. அது போல துப்பட்டி சாத்தி கொண்டு முழுக்க பன்னீர் தெளித்து, இந்த பன்னீர் தெளிக்க எதுக்குன்னா வாசனா திரவியங்கள் சேர்த்து சுகந்த வனநாயகியாக பெருமாள் தாயார் இருக்கா, பெருமாள் பரிமளரங்க பெருமாளாக இருக்கார் இல்லையா, அதுபோல பன்னீர் எல்லாம் தெளித்து இந்த கோட உற்சவத்தை தாயாரும் பெருமாளும் கொண்டாடுறா. இது எதுக்கு கொண்டாடுறா அப்படின்னா, ஒரு ராஜாவிற்கு என்னென்ன உபச்சாரங்கள்லாம் செய்யணுமோ அப்பேற்பட்ட உபச்சாரங்கள் பெருமாள் செய்யப்படுகிறது. அது எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று தாயாரும் பெருமாளும் அப்பேற்பட்ட உற்சவத்தை நடத்துகிறார்.